ராமனுடைய வில்லாற்றலையும் ராமனுடைய சொல்லாற்றலையும் ராமனுடைய இல்லறத்தையும் மிக சிறப்பாக காப்பாற்றிக் கொண்டு சென்றதனால் தான் ராமன் தன் தந்தை பெயரையும் தன் தாய் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டது போல தன் மனைவியின் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ஆடவர் உலகத்திற்கே புதிய மரபை காட்டினான். சீதாராமன், ஜானகி ராமன். எந்த ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கோ அப்பாவுக்கோ அந்த பெயர் இல்லாமல் ராமன் என்கின்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு வைப்பதில்லை. ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு சீதாராமன், ஜானகி ராமன், லக்ஷ்மி நாராயணன் என்று அந்த மனைவியின் பெயரையும் சீதாவினுடைய பெயரையும் ஜானகியினுடைய பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய மரபு எப்படி வந்தது? புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்றானே. ராமன் ஏறுபோல் பீடு நடையை போடுவதற்கு சீதா பிராட்டி அந்த இல்லறத்தை காப்பாற்றினாள் இல்லையா? அதுதான் அந்த சீதையினுடைய மிக உச்சமான நிலை. ஒன்னால ஒரு சிறிய சூழல் வருகிறது. உட்கார்ந்துருக்கா, அனுமன் வரான். சீதா அப்படின்னு இறங்கல, அனுமன் ராமா என்று சொல்லிதான் இறங்கினான். ராமா என்று சொல்லி இறங்கக்கூடிய அந்த அனுமனை பார்க்கிறாள் சீதா. அனுமன் வேகமாக பேசக்கூடியவன், அவன் சொல்லின் செல்வன். சீதா உட்கார்ந்துருக்கா, அனுமன் வராங்க. வந்து சொல்றான், அம்மா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிற, நான் ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ வா என் தோள் மேல உட்காந்துக்க, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், ராமன் கிட்ட தான் நான் வந்திருக்கேன்னு கனையாழிய காட்டினான். சீதா பார்த்தா, சிரிச்சா. சிரிச்சு சொன்னா, ஏ அனுமனே, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சியே, நான் ஏன் உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிற? ஏன் உட்கார்ந்து இருந்தானா? சொல் இருக்குல்ல, என்னுடைய ஒரு சொல் போதும். இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா பிரபஞ்சங்களையும், எல்லை நீத்தை உலகம் எல்லாத்தையும் என் சொல்லினால் சுடுவேன். தெரியுமா உனக்கு? சொல்லு சொன்னாலே சுற்றுவோம். ஆனா ஏன் உட்கார்ந்து இருக்கிறேன்னா, என் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல மிஸ்டர் ராம், என்னுடைய கணவர் ராமன், தசரத ராமன், கோதண்ட ராமன், அவனுடைய வில் இருக்கு இல்லையா, கோதண்டம், அந்த வில்லினுடைய ஆற்றலுக்கு மாசு வந்துரும். மனைவி அடுத்தவன் பறித்து கொண்டு போனான், இவன் வில்லாற்றல் சிறந்தவனாக இருந்தாலும் தன் வில்லினுடைய வலிமையால் அந்த பெண்ணை கூப்பிட்டு கொண்டு வரவில்லை, அந்த பெண் தானாக வந்து சேர்ந்தாள் என்றால் என்னுடைய கணவனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு ஏற்படும் என்பதற்காக உட்கார்ந்திருக்கிறேன். எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லி நாற்றருக்கு மாசு என்று வீசினேன் என்று சொல்லிவிட்டு போனவள் சீதை. அதனால் காப்பாற்றினாள், ராமனுடைய வில்லறத்தை காத்தாள். சொல் அறம், ராமனுடைய சொல் அறத்தை காத்தாள். அந்த வள்ளுவன் சொல்றான் பாருங்களேன், ஒரு பெண் யார்? தற்காத்து, என்னென்ன வேலை செய்யறா பாருங்க. தற்காத்து, தன் கொண்டான் பேணி, தன்னை யார் கல்யாணம் பண்ணி இருக்கிறானோ அவனையும் காப்பாத்தி, தற்காத்து தன்னை காத்து, தன்னை கொண்டவனையும் காத்து, தகை சான்ற சொல் காத்து, இவ்வளையும் காப்பாத்தினாலும் சோர்வே இல்லாம இருப்பாளாம், ஃப்ரெஷ்ஷா இருப்பாளாம். தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து, சோர்விலாள் பெண். அடுத்த நிலைக்கு அப்படி தூக்கிட்டு போறான் பாருங்களேன். தெய்வம் தொழாள், அற்புதமான குரல் அது. தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதெழுவாள். கொழுனன் தொழுதல் என்பது இல்லறத்தை காத்தல். தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதெழுவாள். பெய்யன பெய்மழை, பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா எப்படி நாம விளக்கம் சொல்லிட்டோம்னா, தப்பா விளக்கம் சொல்லிட்டோம். இவ எப்படின்னா, இந்த மாதிரி பத்தினி தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் வெளியில போய் மழை பெய்யி அப்படின்னு உடனே பெஞ்சிரும் அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது யார் சொன்னாலும் பெய்யாது மழை. அதற்கான உண்மை விளக்கம் என்ன தெரியுமா? தெய்வம் தொழாள், அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பீடன்று அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இல்லறத்தை காக்கக்கூடிய அந்த பெண் பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மழையா அந்த பெண். அவகிட்ட போய் நீங்க எது கேட்டாலும் உடனே கிடைக்குங்க. அதான் பெண்மை.